வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இசை அப்படின்னாலே இளையராஜா. இளையராஜா இல்லாமல் இசை இல்லை. இசைக்கு ஒரு கடவுள், இசைக்கு ஒரு ஞானி, இசைக்கு ஒரு அறிஞர் அப்படின்னு எந்த விதமான பட்டங்கள் அவருக்கு கொடுத்தாலும் அதெல்லாம் அவரோட திறமைக்கு சற்று கீழே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்மளையெல்லாம் காலங்காலமாக மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற இசைஞானி இளையராஜாவுடைய சொந்த ஊருக்கு ஒரு திடீர் பயணமாக போகலாம்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம். அவர் வாழ்ந்த வீடு, அவர் வளர்ந்த இடங்கள், அதை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களோட கிளம்பிட்டோம். இளையராஜாவோட ஊர்னு பார்த்தீங்கன்னா, சொந்த ஊர் வந்து பண்ணையபுரம், தேனி மாவட்டத்தில் இருக்குது. நம்ம திருப்பூர்லேருந்து இப்போது கிட்டத்தட்ட செம்பட்டிக்கு பக்கத்தில் வந்திருக்கிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இடம்னு சொல்லி இது பண்ண வேண்டாம். நம்ம செம்பட்டி நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து செம்பட்டிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். செம்பட்டியிலிருந்து நேராக போனோம்னா மதுரை. நம்ம செம்பட்டியிலிருந்து ரைட் எடுத்து நம்ம தேனியை நோக்கி போக வேண்டும். ரோடு முழுவதுமே வந்து அழகிய இயற்கை காட்சி. இதில் நம்ம பாரதி ராஜாவோட ஊரான பண்ணைபுரத்தை மட்டும் காட்ட போகிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ட்ராவல் வீடியோ. இந்த இயற்கை அழகு ரெண்டு புறமும் எவ்வளவு தூரம் அவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட முழு வீடியோவே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். என்ன திடீர்னு வந்து இளையராஜாவோட ஊருக்கு, அது அவரோட சொந்த ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம வந்து ஒரு சுற்றுலா போகலையோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு ட்ரிப் போகலையோ, இந்த காரில் வந்து அவரோட பாட்டுக்கள் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கும். எவர்கிரீன் பாடல்கள் எப்போ கேட்டாலுமே அந்த பாடல்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற அந்த பாடல்களை நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது இவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு இசையோட அறிவு வந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அவருக்கு இசை அறிவு வந்ததுக்கு காரணம் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு. அதே மாதிரி அந்த இயற்கையான அழகான சூழல், அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு தடவை நேரில் போய் பார்த்துட்டு வரோன்னு. நேரில் போய் பார்க்குறதோட மட்டுமல்லாமல் நம்ம வார்ஜோன் நேயர்களுக்கும் அதை காட்ட வேண்டும் என்கின்ற ஆசையினால் நம்ம வந்து இப்போ தேனி பண்ணைபுரம் நோக்கி போயிட்டுருக்குறோம். உண்மையிலேங்க இந்த தேனி வழி, செம்பட்டி டு தேனி வழி வந்து அழகுனா அழகு, அவ்வளோ ஒரு கொள்ளை அழகுங்க. இதை வந்து நீங்கள் வெறும் கண்களால் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்த்தா இன்னும் பிரம்மாண்டமாகவும் இன்னும் அழகாகவும் இருக்குதுங்க. ரோடெல்லாம் நல்லா நீட்டாக போட்டிருக்குறாங்க. நீட் அண்ட் க்ளீன் ரோடுகள். சுற்றியுமே மலைப்பகுதி. நாங்கள் போகும்போது கூட இளையராஜா பாடல்களை கேட்டுட்டு தான் போயிட்டுருக்குறோம். இதை வந்து யூடியூப்பில் போட்டால் நம்மளுக்கு வந்து ரெவென்யூ ஷேரிங் அல்லது வந்து காப்பிரைட்டு இஷ்யூ ஆகும். அதனால் நம்ம என்ன பாடல் கேட்டோம்னு சொல்லி நம்ம ஆடியோவை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வந்து செல்லில் தலையில் திருப்பி வந்து லேண்ட்ஸ்கேப்பில் பாருங்கள். அதை நல்லா பெருசாக பார்த்தீங்கன்னா தான் இந்த இடங்களோட இயற்கை அழகை நீங்கள் ரசிக்க முடியும். சும்மா வெறும் பண்ணைபுரத்தில் போய் அங்கே ஒரு வீடியோ எடுத்தால் ஒரு 5 நிமிஷம் கூட வராது. அது நம்ம எதுக்காக போனோங்கிறது ஒரு தெளிவு கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து
இந்த போகும் வழி அதில் மிக முக்கியமாக அழகாக இருக்கிற இடங்களை வந்து நம்ம வந்து கவர் பண்ணோம். அதை வீடியோ எடுத்து நம்ம வார்ஜோன் நேயர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற தீராத ஆசையினால் இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு அமெரிக்காவில் அரிசோனா பாலைவனத்தில் நம்ம போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் அந்த அரிசோனா பாலைவனமே வந்து அப்படியே பசுமையாக காட்சி அளித்தா எப்படி இருக்குங்க. அதுதான் வந்து இந்த தேனியோட ரோடு. போகும் வழியெல்லாம் வந்து அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மிதக்கும் மேகங்கள், வானத்தில் அப்படியே மேகம் பஞ்சு போல் அப்படியே மிதந்துட்டு இருக்குது. அந்த ப்ளூ கலரு, சுற்றி தெரிகின்ற மலைகள், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டைமாவது வந்து நீங்கள் பார்த்துட்டு வரணும். அற்புதமான இயற்கை காட்சிகள். இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது சிறு வயதில் இளையராஜா மற்றும் அவங்க அண்ணன் தம்பி கங்கை அமரன் இவங்கெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் சுற்றி இந்த இயற்கை அழகெல்லாம் வந்து பார்த்து அவங்களுக்குள்ள தானாகவே வந்து இந்த இசை அப்படிங்கிற ஒரு அற்புதமான பொக்கிஷம் வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. முதல்ல வந்து ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ வந்து நல்லா போட்டிருக்காங்க. ரோடு வந்து மிக அருமையாக ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் சிங்கிள் ரோடு தான், 4வே கிடையாது, 2வே மட்டும்தான். இந்த மாதிரி ரோட்டில் ஒரு 80s இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு கார் ஓட்டிகிட்டு போகிறது அவ்வளவு ஒரு அற்புதமான சுகமான ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அந்த இளையராஜா வளர்ந்த ஊரை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு தடவையாவது பார்த்து விட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை. போகுமிடமெல்லாம் இயற்கை காட்சிகள். இதையெல்லாம் நிறைய கட் பண்ணி போடலாம்னு நினச்சோமுங்க. ஆனால் பாருங்கள், எந்த இடத்தையுமே கட் பண்ண முடியாது. இந்த பக்கம் இந்த இடத்த பாருங்கள், இந்த குளம், அந்த குளத்துக்கு பின்னாடி தெரிகிற பேக்ரவுண்டில் தெரிகிற கொடைக்கானல் மலைகள், இதெல்லாம் வந்து ஒரு சொர்க்க லோகம். இதை பார்க்குறக்கு வந்து அப்படியே கொடுத்து வச்சுருப்பானுங்க, அந்த மாதிரி ஒரு இடம் இது. ரோட்லேயே இந்த மாதிரி இது தனியாக நம்ம வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட்டோ அது எதுவுமே கிடையாது. நம்ம தேனி போகிற வழியிலேயே ரோட்லேயே வந்து இந்த மாதிரி அழகான இயற்கையான இடங்கள் அமைஞ்சிருக்குது. இதை பார்த்துட்டு போனாலே போதுங்க, வேறு எந்த இடமும் தனியாக பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி அழகான ஒரு ரோடு, செம்பட்டி டு தேனி ரோடு. அந்த பின்புறம் இருக்கும் மலை தொடர்கள் அவ்வளவு ஒரு அழகாக இருக்குதுங்க. இப்போ தான் கொஞ்சம் மழையும் பேஞ்சிருக்குது. இந்த மழை பெஞ்ச காரணத்தினால நல்ல பசுமை. இதெல்லாம் பார்க்கும்போதே இளையராஜா பாட்டு தன்னைத்தானாலேயும் ஞாபகத்துக்கு வருதுங்க. நம்ம இங்கே கொஞ்சம் நிறுத்தி வீடியோ எடுத்தோம், இப்போ கிளம்பிட்டோம். ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஒரு மதியத்துக்குள்ளேயாவது
அந்த இசை மகானோட ஊருக்கு பண்ணைபுரத்துக்கு நம்ம போய் சேர வேண்டுமே. போகிற வழி எல்லாமே இந்த இடத்த வீடியோ எடுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க. எல்லா இடத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு போகணும் போல் ஒரே அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு ரம்மியமாகவும் காட்சியளிக்கிறது. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த பண்ணைபுரம் நெருங்கிட்டோம். இவருக்கு வந்துங்க இந்த மாதிரி இளையராஜா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இசை வந்து அவரோட வீட்லேயே இருந்தால் கூட அதை இந்த அளவுக்கு வெகுஜன மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிற விதமாக அவருக்கு அந்த இசையோட ஞானம் எப்படி வந்திருக்குன்னா, இந்த சூழலுமே இதை பாருங்கள். அவரோட ஊர் பக்கத்தில் அப்படியே பின்னாடி பேக்ரவுண்டில் மலைகள், வயல்வெளிகள், புல்வெளிகள். ரொம்ப நேரமாக பயணம் செஞ்சு ஒரு வழியாக நம்ம வந்து பண்ணைபுரம் வந்துட்டாங்க. ஏதோ போர்டு பாருங்க, பண்ணைபுரம் வந்து விட்டோம். இசைஞானி இளையராஜா பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர், அவரது சொந்த ஊர். அந்த ஊருக்கு அவருடைய வீட்டை தேடி நம்ம வந்துட்டோம்ங்க, பண்ணைபுரம். இந்த பண்ணைபுரத்தில் வந்துங்க இப்போ அந்த கார் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற கார் திரும்புறது வழியாக போகக்கூடாது. நம்ம நேராக போனோம்னா இளையராஜா அவர்களுடைய வீடு. இதுதாங்க இளையராஜா அவர்களுடைய பூர்வீக வீடு. பாருங்கள், இந்த வீடு வந்து யாரும் குடியில்லை. இந்த முன்னாடி கூட இசையோட கிட்டாரு மத்தாளம் அந்த மாதிரி முன்னாடி அந்த கம்பியில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இசைஞானி இளையராஜா பிறந்து வளர்ந்த வீடு. அந்த பழைய வீடு வந்து அதை இடித்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் யாருமே குடியில்லைங்க இந்த வீட்டில். மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் யாராவது அவங்க சொந்தக்காரங்க வருவாங்க போல். நமக்கும் வந்து இளையராஜா அவர்களுடைய வீட்டு முன்னாடி நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அங்கே பக்கத்தில் குடியிருந்தவங்களை வந்து நம்ம கேட்டோம், இங்கே வந்து இளையராஜாவோட உறவினர்கள் யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்டோம். ஆனால் அவங்க இல்லை, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், இந்த சந்தில் தான் இருக்குது அவரோட வீடு.
இதுதான் அவரோட ஊர், இளையராஜா அவர்களுடைய ஊர், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா. இப்போ நம்ம பார்க்குறது வந்துங்க இளையராஜா அவர்களுடைய அப்பா உடைய நினைவு மண்டபம், சமாதி. இது வந்து பண்ணைப்புறத்துலேயே அந்த மெயின் ரோட்டு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா, அவங்க மனைவி, இப்போது ரீசெண்டாக வந்து மறைந்த பவதாரிணி இவங்களோட நினைவிடங்கள் வந்து லோயர் கேம்ப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம அதையும் பார்த்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வந்துட்டோம். இதை பாருங்கள், இப்போது அந்த அவங்களோட குடும்பத்தினர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து இளையராஜா அவர்களுடைய மனைவி அவங்க நினைவிடம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்திட்டு அடுத்ததாக வந்து இளையராஜா அவர்களுடைய மனைவியின் நினைவிடம். நல்ல ஒரு ஆற்று ஓரத்தில் பசும் சோலை, இந்த சோலையில் வந்து அவங்க குடும்பத்தினருடைய நினைவிடங்கள் இருக்குதுங்க. இப்போ நம்ம போகிறது, நம்ம எல்லாம் சமீபத்தில் மீரா துயரில் ஆற்றிவிட்டு மறைந்த பவதாரிணி அவர்களுடைய நினைவிடம். ஏன்னா இந்த இடத்துக்கு வரும்போது மனது வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குதுங்க. அவங்களோட குரல், அவங்களோட இசை, அவங்களோட பாட்டு இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அவங்களோட நினைவிடத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மனதை வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததுங்க. சிறு வயதிலேயே இறப்பு, யாருக்குமே இந்த சோகம் வந்து வரக்கூடாது. அவங்களுக்கும் நம்ம வந்து அஞ்சலி செலுத்திட்டு பாருங்கள், அந்த பக்கம் ஆறு தெரியுது. இந்த ஆத்தோரத்திலேயே தான் இந்த இவங்களோட நினைவிடங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. இது அவங்க அப்பா இறந்த பின்னாடி வந்து இளையராஜா அவர்கள் இந்த இடத்த வாங்கி அவங்களோட குடும்பத்தினர் நினைவிடங்களை வந்து இங்கேயே அடக்கம் பண்ணுறாங்க. இது வந்து அந்த இளையராஜா என்கின்ற மகானை பெற்றெடுத்த அவரது தாயாருடைய நினைவு மண்டபம். அவங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. இந்த இசை கடவுளை பெற்றெடுத்த அந்த தாயின் நினைவிடம். அவங்களோட புகைப்படம் முன்னாடியே இருக்குது. நம்ம வந்து அங்கே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ராகதேவன் இசை ஞானியை கொடுத்ததற்காக அவங்களுக்கு ஒரு அஞ்சலியை நம்ம வந்து செலுத்தினோம். அதாவது நம்ம சும்மா இளையராஜா அவங்களோட பூர்வீக வீட்டையும் ஊரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லித்தான் கிளம்புனோம். அது வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சி அந்த மாதிரி
நல்லா ரசிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த லோயர் கேம்ப்பு பகுதிக்கு வரும்போது நம்ம இவங்களோட அந்த சமாதிகள், அந்த நினைவிடங்களை பார்க்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தோம். அதுவுமே வந்து நம்ம அந்த இளையராஜா அவர்களுடைய மகள் சிறு வயதிலேயே தவறிய அவதாரணி அவர்களுடைய நினைவிடத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இறைவனுடைய திருவிளையாடலை நாம் தடுக்க முடியாது. அதனால் அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு அஞ்சலி செலுத்தினோம். இது பாருங்கள், பக்கத்துலேயே ஆறு, இந்த ஆத்தோரத்துலேயே இவங்களோட நினைவிடங்கள் பூராமே அமைஞ்சிருக்குது. அவ்வளவு அழகான இடம்ங்க இந்த நினைவிடங்கள் இருக்கிற இடம். அவ்வளவு அழகான இடம், ஒரு சோலை. நினைவிடம் கூட சொல்ல முடியாதுங்க, ஒரு கோயில் மாதிரி. இதை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து கனத்த இதயத்தோடு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம போனது வந்து பண்ணைபுரம் போனது வந்து குச்சனூர் வழியாக போனோம். இப்போ வந்து நம்ம திருப்பி மதுரையை நோக்கி போயிட்டுருக்குறோங்க. அதாவது தேனி போயிட்டு அங்கேருந்து மதுரை, தேனி டு மதுரை ரோட்டில் நம்ம வந்து மதுரை நோக்கி போக போகிறோம். நம்மளோட ட்ரிப் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேனி டு மதுரை, மதுரை டு குற்றாலம். குற்றாலத்தில் ஒரு சின்ன வேலை. நம்ம அந்த குற்றாலத்தில் போயிட்டு நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து விட்டு திரும்ப ஊர் கிளம்பலாம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். தேனியிலிருந்து மதுரை போகிற ரோடு அதுவுமே வந்து சுத்தத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குதுங்க. என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் கார் ஓட்ட கொஞ்சம் மாலை நேரம் ஆகிவிட்டது. அதனால் கவனமாக கார் ஓட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து வீடியோ பதிவுகள் மட்டும் தர்றோம். உண்மையிலுமே ரொம்ப அருமையான அற்புதமான இடங்கள். பார்த்து ரசித்தே வாங்க. நம்ம குற்றாலத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்களோட ட்ரிப்போட 2வது நாள் காலை. நாங்கள் நேரத்துலேயே எந்திரிச்சு கிளம்பி குற்றாலத்தில் ஐந்தருவியில் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோமுங்க. ஏன்னா ஐந்தருவியில் கொஞ்சம் பெருசாக கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
சரி நம்ம ஐந்தருவியில் போய் குளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ். குற்றாலத்தை பற்றி நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. இயற்கை எழில், அதே மாதிரி மூலிகை காற்று, மூலிகை தண்ணீர். நம்ம குற்றாலத்தில் குளிச்சுட்டு போயிடலாம். இதை முடிச்சுட்டு நம்ம வந்து குற்றாலத்திலேருந்து நேராக திருச்செந்தூர் கிளம்புறதா பிளானிங். இப்போ நம்ம வந்து ஐந்தருவி நோக்கி போயிட்டுருக்குறோங்க. தென் பொதிகை மலை, அகத்தியர் வாழ்ந்த இடம் இந்த குற்றாலம். ஒரு வழியாக ஐந்தருவிக்கு வந்து விட்டோம். ஐந்தருவியில் குரங்குகள், குற்றாலம்னாலே குரங்குகள் தான் ஃபேமஸ்ஸு. ஒரு சின்ன மரக்கிளையில் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியே வசிக்கிறாங்க. நம்ம வந்து குளிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். தண்ணி எவ்வளோ வருதுன்னு தெரியல, ஆனால் தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. ஐந்தருவி வந்து எப்போவுமே அழகுங்க. இந்த ஐந்தருவியில் குளிக்கிறது வந்து எல்லாம் குளிச்சுட்டு நிற்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி வரும்போல தான் இருக்குது. நமது ஜேம்ஸ் பாண்ட் மோகன் வந்து வீடியோ எடுத்துருக்காரு. ஐந்தருவியில் தண்ணி வருதுங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக வரல, ஆனால் குளிக்கிற அளவுக்கு வருதுங்க. அதுவே ஒரு சந்தோஷம். ஐந்தருவி பார்க்குறதே ஒரு சந்தோஷம். அதில் குளிக்கிற அளவுக்கு தண்ணி வர்றது அதை விட பெரிய சந்தோஷம். நாங்கள் வந்து குளிச்சுட்டு இங்கேருந்து நேராக திருச்செந்தூர் கிளம்புறோங்க. திருச்செந்தூர் இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர், அதாவது திருநெல்வேலி போகணும். எல்லாமே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேங்க. குற்றாலத்தில் குளித்த உடனே நல்லா ரீஃப்ரெஷ் ஆகி நல்ல ஒரு சுறுசுறுப்புக்கு வந்துட்டோம். இனி கார் ஓட்டுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம அருகில் இருந்த அந்த டீ கடையில் வந்து ஒரு டீ சாப்பிட்றலாங்க. டீ சாப்பிட்டு டக்குன்னு நம்ம கிளம்பிடலாம். திருச்செந்தூர் முருகன் நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார். வர்ற வழியை வந்து திருச்செந்தூர் போகிற வழியை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலைங்க. அதனால் திருச்செந்தூர் வந்ததுமே நம்ம வீடியோ எடுத்துட்டோம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர் முருகனை வந்து நம்ம தரிசிக்க போகிறோம். கடலில் வந்து காலை நனைத்து விடலாம் என்று கடலுக்கு வந்துட்டோங்க. இந்த கடலை பார்க்குறது வந்து எப்பவுமே ஒரு மனதுக்கு வந்து ஒரு குதூகலமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்குங்க. எத்தனை முறை பார்த்தாலும் இந்த கடல் வந்து சலிக்கவே சலிக்காது. இந்த கடல் தான் நம்மளுக்கெல்லாம் வந்து தாய். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினமுமே வந்து இந்த கடல்லேருந்து வந்தது தான். ஓகேங்க ப்ளஸ் நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.